வாழ்த்துக்கள் நண்பர்களே. இது நந்தவனம். நான் உங்கள் அமீர். இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நெஞ்சில் ஒரு ஆலயம். என்ன நெஞ்சில் ஒரு ஆலயம், எங்கிருந்தாலும் வாழ்கன்னு சொல்லிட்டு காதலில் தோல்வியடைந்த ஒரு நபர் எங்கள் காலத்தில் பிரபலமான அந்த பாட்டு எங்கிருந்தாலும் வாழ்கன்னு சொல்லிட்டு பாடுவார். இதை வந்து புரோக்கன் ஹார்ட்டுன்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் இந்த செடியை அழைப்பாங்க. மன்சரியான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த புரோக்கன் ஹார்ட்டுன்னு சொல்கிறதுக்கு நான் தமிழாக்கம் பண்ணி நெஞ்சில் ஒரு ஆலயம் வச்சுருக்கிறேன். நமக்கு பிரியமானவங்க நம்ம விட்டு போயிடும்போது நம்ம எவ்வளோ பாதிப்புக்குள்ளாகும்னு சொல்லிட்டு இதையும் எப்படி வந்து சுக்கலாக நொறுகிடும்னு சொல்லிட்டு அந்த உணர்வு ஊடே வச்ச பேர் தான் இது நெஞ்சில் ஒரு ஆலயம். அழகான ஒரு தாவரம். இது மணி பிளான்ட் மாதிரி வளர்க்குறதுக்கான ஏதுவான தாவரம். இது அப்படியே கொடி மாதிரி வரும். அதே மாதிரி வேர்கள் பரப்பிட்டு வரும். அது பாருங்கள், வேரெல்லாம் காட்டுறோம் பாருங்கள். இப்போது வேரெல்லாம் இருக்குது பாருங்கள். அங்கங்கே வேர் இருக்கும். நம்ம இதனுடைய கட்டிங்ஸ் எங்கெங்கே வேர் இருக்கோ இந்த வெத்தலை மாதிரி அங்கங்கே மணி பிளான்ட் மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இது பாருங்கள், அங்கங்கே வேர் வருது. நாரில் போட்டு வச்சுருக்கேன். அது கொடி மாதிரி ஏறிடும். அழகாக இது புரோக்கன் ஹார்ட்னு சொல்கிற இந்த செடி. இது அழகான ஒரு செடி. வளர்ப்பதுக்கு ரொம்ப எளிது. ஆனால் இது வெயிலில் ரொம்ப தாங்காது. வெயில் பட்டதுன்னு சொன்னால் அப்படியே கருகிடும். இதை நீங்கள் இந்த சூழலில் நான் மேலே வந்து நெட்டு போட்ட ஒரு சூழலில் இருக்கீங்க. இந்த சூழலில் பக்கத்தில் மீன் தொட்டி அது மாதிரி ஒரு சூழல் இருக்குங்க. நல்லா குழுன்னு இருக்கும் எப்போவுமே. அந்த சூழலில் தான் நான் இதை வளர்த்துட்டு வரேன். இங்கே இது மாதிரி நீங்கள் கோடையில் இதே சூழலை உருவாக்கிட்டீங்கன்னு சொன்னால் மழையில் எளிதாக வளர்ந்துடும். கோடை நாட்களில் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழல் குழு சூழலை உருவாக்கி ஒரு இன்டோர் ஐட்டமாக நீங்கள் இதை வளர்க்கலாம். நான் சொன்ன மாதிரி பாருங்கள் எவ்வளோ வேர் இருக்குது. ஒவ்வொரு செடியும் தனிச்செடியாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுட்டா குக்கோ பிட்டில் போட்டால் போதும். அழகாக வந்து இதே மாதிரி உருவாகிடும். இந்த புரோக்கன் ஹார்ட்னு சொல்கிற இந்த செடி உங்களுடைய சேகரிப்பில் நிச்சயமாக இருக்கட்டும். இது சுற்றுச்சூழலுக்கு மிகவும் நல்லது. அதே மாதிரி வந்து பிராணவாயு அதிகமாக தர ஒரு செடி. பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும். மிக அழகாக இருக்கும். இலைகள் ஓட்டையோடு இருந்தாலும் இலை வடிவில் இருக்கிற இந்த இலைகள் தான் புரோக்கன் ஹார்ட்னு சொல்லிட்டு இந்த பண்பு பெயராக வந்து வைக்கிறாங்க. உங்கள் தோட்டத்தில் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு செடியை நீங்கள் வளர்க்குறதுக்கு நான் பரிந்துரைக்கிறேன். நல்லது நண்பர்களே. இப்போது உங்களுக்கு இந்த நெஞ்சில் ஒரு ஆலயம் புரோக்கன் ஹார்ட்ஸ் மன்சேரியா என்ற இந்த செடியை பற்றி நான் சொன்னேன். உங்கள் தோட்டத்தில் நீங்கள் வளர்க்குற உங்கள் அனுபவங்களை நீங்கள் இதில் ஷேர் பண்ணிக்கலாம். நன்றி நண்பர்களே. இறை நாடினா மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.